பெருமைக்குரிய வழக்கறிஞர் பெருந்தகைகளே, உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்முடைய சிறப்புமிக்க ப்ரோலிட்டட் பீரியட்ஸ் கோயின் வாயிலாக 2 ஆண்டு காலத்தை நெருங்கும் வகையில் அனுதினமும் அதிகாலை மற்றும் மாலை என்று இருவேளையிலும் தொடர்ந்து சட்டம் சார்ந்த வகுப்புகள் நடைபெற்று வருகின்றன. அந்த வகையில் இன்றைய மாலை நேர சிறப்பு வகுப்பு அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் தேர்வுக்கு தன்னை தயார்படுத்திக் கொண்டிருக்கும் வருங்கால ஏபிபிக்களின் வெற்றியை உறுதிப்படுத்தும் வகுப்பு. Comparative Study of IPC and BNS 2023 Exam Point of View Part 2 Session Continuation என்ற தலைப்பின் அடிப்படையில் ஒரு சிறந்த நிகழ்வினை நமக்காக வழங்க வருகை புரிந்துள்ளவர் நாம் அனைவருக்கும் மிகவும் பரிச்சயமானவரும், நமக்கு தொடர்ந்து பல வகுப்புகளை தரக்கூடியவரும் தந்தவரும், தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சில் மற்றும் மனிதநேயம் IAS அகாடமிக் இணைந்து நடத்தக்கூடிய நீதிபதி தேர்வுக்கான பயிற்சி மையத்தினுடைய சிறப்பு பயிற்சியாளரும், மாண்பு பொருந்திய சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய பிராக்டிசிங் அட்வொகேட் திரு ஜி விவேகானந்தன் சார் அவர்களை நம் குழுவின் வாயிலாக வரவேற்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். வெல்கம் சார். அன்புக்குரிய வழக்கறிஞர் சொந்தங்களே, உங்களுடைய ஆடியோ அண்ட் வீடியோ எல்லாம் மியூட் செய்து கொள்ளுங்கள். வகுப்பு சம்பந்தமா ஏதாவது சந்தேகம் ஏற்பட்டுச்சுன்னா நீங்க குறிப்பு எடுத்துக் கொள்ளுங்கள். வகுப்பு இறுதியில் தீர்வு காணப்படும். இடையில சார் ஏதாவது உங்ககிட்ட கொஸ்டின் ரைஸ் பண்ணாருன்னா நீங்க அன்மியூட் செய்துட்டு பதில் அளிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வெல்கம் சார். கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் சார். நம்ம லாஸ்ட் டைம் பார்த்த டாபிக்ல ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஆடியோ கிளியரா கேக்குதுங்களா ஆஸ்பிரன்ஸ்? எஸ் சார், கிளியர். எஸ் சார். கிளியரா இருக்குங்களா? ஓகே. ஸோ லாஸ்ட் டைம் ஒரு 5 டாபிக் பார்த்தோம். ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ் விட்டுட்டோம். ஸோ நீங்க அதை பார்த்துடலாம். அதுக்கு முன்னே ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ்க்கு முன்னே ஜெனரல் எக்ஸப்ஷன்ஸ் ஒன்று இருக்கு. சாப்டர் 3 BNS செக்ஷன் 14 to 44 வரைக்கும் இருக்கிறது ஜெனரல் எக்ஸப்ஷன் அண்ட் ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ். அது உள்ளவே ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸும் வந்துடும். சாப்டர் 3 ஓல்டு ஐபிசியில என்னன்னா சாப்டர் 4 செக்ஷன் 76 to 106 இதுதான். இப்போ ஜெனரல் எக்ஸப்ஷன்ஸை நம்ம ஒரு மேலோட்டமா பார்த்துட்டு ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ்க்கு போயிடலாம். ஃபர்ஸ்ட் டாபிக் டுடே ஐம் கோயிங் டு டேக் இஸ் ஜெனரல் எக்ஸப்ஷன். ஜெனரல் எக்ஸப்ஷன்ல இன்ட்ரோடக்ஷன் எழுதிக்கோங்க. இன்ட்ரோடக்ஷன் பாயிண்ட் ஒரு 4 பாயிண்ட் இருக்கு. அதுதான் இந்த ஹோல் இதுவே ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி இருக்கு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம். ஐபிசி ரெகக்னைசஸ் டிஃபென்சஸ் இன் சாப்டர் 4. ஐபிசி ரெகக்னைசஸ் டிஃபென்சஸ் இன் சாப்டர் 4 அண்டர் ஜெனரல் எக்ஸப்ஷன்ஸ். அண்டர் ஜெனரல் எக்ஸப்ஷன்ஸ் செக்ஷன்ஸ் பிராக்கெட்ல செக்ஷன் 76 to 106. அப்படியே BNSல சாப்டர் 3 செக்ஷன்ஸ் 14 to 45. நெக்ஸ்ட் பாயிண்ட் டிஃபென்சஸ் அண்டர் திஸ் சாப்டர். அதாவது இந்த அத்தியாயத்துக்கு கீழே வர எல்லா டிஃபென்ஸுமே டிஃபென்சஸ் அண்டர் திஸ் சாப்டர் which are based on presumption that a person is not liable for the crime committed. இதுல ப்ரிசம்ஷன் என்னன்னா அந்த பர்சன் அந்த தவறை செய்யவில்லை என்றுதான் ப்ரிசம்ஷன் எடுத்துக்கணும். டிஃபென்சஸ் அண்டர் தி சாப்டர் which are based on presumption that a person is not liable for the crime committed. அடுத்தது நெக்ஸ்ட் பாயிண்ட். இந்த டிஃபென்சஸ் எப்படி நம்ம அப்ரோச் பண்ணணும்? These defenses depend upon the circumstances. ஒரு 3 circumstances, 3 சூழ்நிலைகள் இருக்கு. These defenses depend upon the circumstances. 1 prevailing at that point of time. அந்த குற்ற சம்பவம் நடைபெறும் அந்த நேரத்தில் அப்படின்னு prevailing at that point of time. Second point mensory of person, உள்நோக்கம், அந்த நபருடைய உள்நோக்கம். 3வது reasonability of action, செயலின் நியாயத்தன்மை, reasonability of action. இத 3 வச்சுதான் டிஃபென்சஸ் டிசைட் பண்ண முடியும். வால்யூம் லோவா இருக்கா? நெக்ஸ்ட் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த 3 பாயிண்ட் தான் ப்ரிவைலிங் அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம், மென்சரி ஆஃப் பர்சன், ரீசனபிலிட்டி ஆஃப் ஆக்ஷன். இந்த 3 தான் அந்த நேரத்தில் அந்த குற்ற சம்பவம் நடைபெறும் அந்த நேரத்தில் என்ன சூழ்நிலைன்றதை பார்க்கணும். 2வது உள்நோக்கம் இருக்கான்னு பார்க்கணும். 3வது அந்த செயலின் நியாயத்தன்மை. இந்த 3 பார்க்கணும். அடுத்த பாயிண்ட் எவ்ரி அஃபென்ஸ் இஸ் நாட் பனிஷபிள் பட் தேர் ஆர் சர்டன் எக்ஸப்ஷன்ஸ். அதுதான் இந்த சாப்டருடைய அப்ஜெக்ட். எவ்ரி அஃபென்ஸ் is not punishable but there are certain exceptions. அடுத்தது burden of proof.
burden of proof வந்து as per section 105 Indian Evidence Act, a claimant has to prove the existence of general exceptions in court. ஸோ இந்த ஜெனரல் எக்ஸெப்ஷன் பொது விதிவிலக்குகளை யார் கோருகிறாரோ அவர் தான் வந்து ப்ரூவ் பண்ணணும். பர்டன் ஆஃப் ப்ரூஃப் வந்து அவர்கிட்ட தான் இருக்கு. A claimant has to prove the existence of general exceptions in crime. Next. ஸோ நார்மலா வந்து ப்ராசிக்யூஷன் தான் ப்ரூவ் பண்ணுவாங்க. பட் இந்த டிஃபென்சஸ் வந்து யார் எடுக்கிறாங்களோ அவங்க தான் வந்து இந்த பர்டன் ஆஃப் ப்ரூஃப் அவங்களுக்கு தான் இருக்கு. நெக்ஸ்ட் செக்ஷன் 14, 15, 16, 17, 18 இது நாலுமே வந்து 14, 15 பிஎன்எஸ் பிஎன்எஸ்ல செக்ஷன் 14, 15, 16, 17 இது நாலுமே வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஒன்று வந்து ஆக்ட் டன் பை எ பர்சன் பை மிஸ்டேக் ஆஃப் ஆக்ட். மிஸ்டேக் ஆஃப் ஆக்ட் வந்து செக்ஷன் 76 ஓல்டுல 76, நியூல பிஎன்எஸ்ல செக்ஷன் 14. அடுத்து செக்ஷன் 17 பிஎன்எஸ், 14க்கு அப்புறம் 17 பிஎன்எஸ், செக்ஷன் 79 ஐபிசி. இது வந்து ஆக்ட் டன் பை எ பர்சன் ஜஸ்டிஃபைடு பை லா, சட்டப்படி நியாயப்படுத்துது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் act done by a person bound or by mistake of act believing himself bound by law. Bound by law, justified by law. Section 15 வந்து judicial act. Section 16 வந்து judicial function. இந்த நாலுத்துக்கும் பெருசா வந்து ஒரு விளக்கம் தேவையில்லை. 18 வந்து accident in doing a lawful act. ஒரு செயல் செய்யும் போது விபத்து நடந்துச்சுன்னா அதுக்கு அது வந்து குற்றமாகாதுன்றாங்க. இதெல்லாம் வந்து ஜெனரல் திங், அதை நீங்களே பார்த்துக்கலாம். செக்ஷன் 81 வந்து இம்பார்ட்டன்ட். செக்ஷன் 81 ஆக்ட் டன் டு அவாய்ட் அதர் ஹார்ம்ஸ். இதுல இருந்து நிறைய பேர் இல்லுஸ்ட்ரேஷன்லாம் கொடுத்து கொஸ்டினா கேட்டிருக்காங்க எக்ஸாம்ல ஏற்கனவே. செக்ஷன் 19 ஓல்டு செக்ஷன் 81 ஐபிசி. இதுல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு செயல் வந்து இன்னொருவர் காப்பாற்றுவதற்காக நல்லெண்ணத்துடன் செய்தால் அது குற்றமாகாது. An act done with the knowledge to cause harm, but in good faith, without any criminal intention to cause harm, for the purpose of preventing or avoiding other harm to person or property. So, இன்னொருவருடைய பொருளுக்கோ அல்லது உயிருக்கோ அல்லது உடைமைக்கோ ஒரு ஆபத்து ஏற்படும் போது நல்ல எண்ணத்துடன் அவரை காப்பாற்றும் நோக்கத்தில் செய்யும் எந்த ஒரு காரியமும் குற்றமாகாது அப்படின்னு சொல்றதுதான் இந்த பிரிவு. இதோ நெசசிட்டி நோஸ் நோ லா, ஆபத்துக்கு பாவம் இல்லை சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் இந்த செக்ஷன். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். இதை ஒரு தடவை கேட்டிருக்காங்க எக்ஸாம்ல. என்னன்னா, ஒரு போட்ல வந்து ஒரு சின்ன போட்ல போறாங்க, ஒரு 4-5 பேர் போறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த போட் உள்ள தண்ணி வந்துடுது. இப்போ ஒரு 2 பேர் அந்த போட்ல இல்லைன்னா அவங்க கரை சேர்ந்துடலாம், உயிரை வந்து மற்றவங்க உயிரை வந்து காப்பாற்றி கரைக்கு வந்துடலாம் அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருக்கு. அப்போ sailor வந்து crew passenger overboard to lighten a boat, overboard to lighten a boat. அவர் என்ன பண்றாரு, அந்த எடையை குறைப்பதற்காக ஒரு 2 பேரை தள்ளி விடுறாருன்னு வச்சுக்கோங்க. ஒரு பெரிய விபத்தை தடுக்கிறதுக்காக ஒரு சிறிய விபத்தை சேர்ந்தா தவறு இல்லை அப்படின்றாங்க. நான் 2 பேர் தூக்கி போடுறாருன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஆள்னு வச்சுக்கோங்க, அது வந்து குற்றமாக மற்றவங்களை காப்பாற்றணுன்றதுக்காக அப்படி போகணுன்ற மாதிரி. நெக்ஸ்ட் வந்து ஒரு குழந்தை வந்து ஒரு வீடு வந்து பத்தி எரியுது, ஒரு குழந்தைய காப்பாத்துறாரு, காப்பாத்தி பால்கனில இருந்து தூக்கி கீழே போட்டுறாரு, அந்த குழந்தைக்கு கை உடஞ்சிது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு குழந்தைன்னா குழந்தை கிடையாது, ஒரு குட்டி பையன், ஒரு சின்ன ஒரு குட்டி பொண்ணுன்னு வச்சுக்கோங்க, விளையாடுற பொண்ணு. அந்த பொண்ணுக்கு ஒரு தீ விபத்துல மாட்டிக்குது, ஒருத்தர் போய் காப்பாத்துறாரு, காப்பாத்தி அவர் என்ன பண்றாரு, பால்கனில இருந்து அந்த குழந்தைய வந்து கீழே தூக்கி போடுறாரு, கையோ காலோ உடனே, அது வந்து குற்றமாகாது. உயிர் போடுறதுல இருந்து உயிரை வந்து காப்பாற்றுவதற்காக அவரை செய்த அந்த செயல் வந்து குற்றமாகாது அப்படின்னு சொல்றதுதான் இந்த பிரிவு செக்ஷன் 81. நெக்ஸ்ட் 82. இந்த 82ல செக்ஷன் 82ல இருக்கிற கொஸ்டின் வந்து
என்ன இருக்குதோ அதை வந்து அடிக்கடி கொஸ்டினா கேட்குறாங்க. an act of a child under 7 years is no offense. இது வந்து வராத இந்த கிடையாது. சரிங்களா? இதை வந்து என்ன பண்ணணும், இதை வந்து கொஞ்சம் நல்லா நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இந்த செக்ஷன் 82 புதிய பிஎன்எஸ்ல செக்ஷன் 20 அதாவது 7 வயது அதுக்குள்ள இருக்கிற ஒரு குழந்தை குற்றம் செஞ்சா அது குற்றமே இல்லைன்றாங்க. அவங்க செய்யும் அந்த செயல் வந்து குற்றமாகாது, நோ அஃபென்ஸ் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்ன சொல்ல வராங்க, 7 வயது அப் டு 7 இயர்ஸ் இருக்கிற ஒரு சைல்டு வந்து குற்றம் செய்யற அளவுக்கான ஒரு கெப்பாசிட்டி கிடையாதுன்றாங்க. இதுதான் வந்து லீகல் மேக்ஸிமம் இருக்கு. டோலி இன்கேபாக்ஸ், DOLI, டோலி இன்கேபாக்ஸ் அப்படின்னா இன்கேப்பபிள் ஆஃப் ப்ரிக்கரின்னு அர்த்தம். இன்கேப்பபிள் ஆஃப் ப்ரிக்கரி, சுடுவாது தெரியாது, தெரியாத ஒரு குழந்தை அப்படின்னு தான் அர்த்தம். டோலி இன்கேபாக்ஸ், இன்கேப்பபிள் ஆஃப் ப்ரிக்கரி அப்படின்னு மீட் பண்ணிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் அதே மாதிரி செக்ஷன் 21ல 7 இயர்ஸ் அண்ட் அபவ் 7 இயர்ஸ் பிலோ 12 இயர்ஸ் இருக்கிற ஒரு குழந்தை வந்து ஒரு குற்றம் பண்ணுச்சுன்னா அப்ப என்ன பண்ணணும், எப்படி பார்க்கணும்னா அந்த குழந்தையுடைய மெச்சூரிட்டி ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் எப்படின்னு பார்க்கணும். எது சரி எது தவறுன்னு பிரித்து பார்க்குற அளவுக்கு அவங்களுக்கு பக்குவம் இருக்கா அப்படின்றத பார்க்கணும். பார்த்துதான் முடிவெடுக்கணும். ஸோ அப் டு 7 இயர்ஸ் வந்து நோ அஃபென்ஸ், அபவ் 7 இயர்ஸ் பிலோ 12 இயர்ஸ் வந்து என்ன பண்ணணும், மெச்சூரிட்டி ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கை பார்த்து தான் முடிவு பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஆக்ட் ஆஃப் ஏ பர்சன் ஆஃப் அன்சவுண்ட் மைண்ட். ஸோ ஒரு அன்சவுண்ட் மைண்ட் பர்சன் பண்றது வந்து ஒரு அஃபென்ஸ் கிடையாதுன்றாங்க. நத்திங் இஸ் அன் அஃபென்ஸ் விச் இஸ் டன் பை எ பர்சன் ஆஃப் அன்சவுண்ட்னஸ் மைண்ட், மென்டல் டிசீஸ் இருக்கிறவங்க. இது வந்து நம்ம யாரெல்லாம் சொல்லலாம், டெம்பரரி ஃபெயிலியர் இருக்கிற இல்லையா அவங்கள சொல்லலாம், லூனாட்டிக் மென்டல் டிஸார்டரு, அன்கான்சியஸ் ஸ்டேட், அவங்க தன்னை மறந்து ஒரு செயலை செய்வாங்க, தூக்கத்தை நடக்கிறது, இந்த மாதிரிலாம். இதை ஒரு இல்லூஷன்ல பண்றது, ஒரு மாயையில பண்றது, வேற ஒருத்தர் தூண்டுதல்ல இதை நான் செஞ்சுட்டேன் கனவுல வந்து சொன்னாரு அப்படின்னு சொல்றது, இந்த மாதிரி விஷயம் பண்ணா அது குற்றமாகும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்ன பண்ணணும்னா இந்த கொஸ்டின் வந்து அடிக்கடி வந்து எக்ஸாம்ல வந்து கேட்கறாங்க, மெயின் எக்ஸாம்ல கேட்கிற கொஸ்டின் இது. வாட் ஆர் த டெஸ்ட் ஆர் இம்பார்ட்டன்ட் டு டிட்டர்மைன் இன்சானிட்டி ஆஃப் எ பர்சன். அதாவது இன்சானிட்டியை வந்து செக் பண்ற டெஸ்ட் என்னென்னலாம் டெஸ்ட் இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது மெயின்ஸ்ல வந்து அடிக்கடி கேட்பாங்க. இதை வந்து நான் சொல்றேன், 1 by 1 சொல்றேன், முடிஞ்ச எழுதிக்கோங்க. என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், accused was of unsoundness at the time of commission of offense. அதாவது அந்த குற்றத்தை செய்யும் பொழுது அவர் புத்தி சுவாதீனம் இல்லாம இருந்திருக்கணும், மென்டல் டிஸார்டர்ல இருந்திருக்கணும். இப்போ ஒரு குற்றம் ஒருத்தர் பண்றாரு, அதுக்கப்புறம் அந்த குற்றம் பண்ணும்போது அவர் வந்து மென்டலா இருக்காருன்னு வச்சுக்கோங்க, புத்தி சுவாதீனம், அதுக்கப்புறம் வந்து அவர் தெளிஞ்சிடுறாரு, அதுக்கப்புறம் என்ன ஆயிடும், சரியாயிடுறாரு. இப்போ வந்து அவர் தண்டிக்கலாமான்னா தண்டிக்க முடியாது. அதே வந்து இப்படி ரிவர்ஸ்ல வச்சுக்கோங்க, அந்த குற்றம் பண்ணும்போது அவர் வந்து நல்லா இருக்காரு, நல்ல ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல இருக்காரு, அவர் ஒரு குற்றம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து என்ன பண்றாரு, மென்டல் டிஸார்டர், அதாவது புத்தி சுவாதீனம் இல்லாம ஆயிடுறாருன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு விபத்துலயோ எதுலயோ. இப்போ அவர் வந்து பனிஷ் பண்ணலாமா அப்படின்னா பண்ணலாம். ஏன்னா அட் தி டைம் ஆஃப் கமிஷன் ஆஃப் அஃபென்ஸ் தான் பார்க்கணும். அந்த குற்றம் புரியும் போது அவர் எப்படி இருந்தார், அவருடைய மனநிலை எப்படி இருந்தது, அதெல்லாம் பார்க்கணுன்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவரு பத்தியமானாரு, புத்தி சுவாதீனம் இல்லாம போனார்ன்றது இம்மெட்டீரியல். ஸோ அட் தி டைம் ஆஃப் கமிஷன் ஆஃப் அஃபென்ஸ் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் அடுத்து என்ன டெஸ்ட் பார்க்கலாம், ஹிஸ்டரி ஆஃப் ப்ரீவியஸ் இன்சானிட்டி. அவருடைய ப்ரீவியஸ் இன்சானிட்டி, பிஹேவியர் ஆஃப் தி அக்யூஸ்ட், அவருடைய பிஹேவியர் எப்படி இருக்கும் அப்படின்றத வச்சு சொல்லலாம். அவருடைய ஸ்டேட் ஆஃப் மைண்ட், அதாவது ஸ்டேட் ஆஃப் மைண்ட்னா அவர் அந்த குற்ற சம்பவத்துக்கு முன்பும் பின்பும் அவர் எவ்வாறு செயல்படுகிறார் அப்படின்றத வச்சு அதை வச்சு டிசைட் பண்ணலாம். இது செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட்,
அவர் வந்து சரி எது தவறு எதுன்னு பிரித்து பார்க்கக்கூடிய அளவுக்கு அந்த நாலேஜ் அவருக்கு இல்லாம இருக்கும். இன்கேப்பபிள் ஆஃப் நோயிங் வெதர் தி ஆக்ட் தென் பை ஹிம் இஸ் ரைட் ஆர் ராங். அது ரொம்ப முக்கியம். மூணாவது. நாலாவது, மெக்னாட்டன் ரூல். மெக்னாட்டன் ரூல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. மெக்னாட்டன் எம்சி எழுதிக்கோங்க. மெக்னாட்டன் கேஸ்ல இது நான் சொல்றேன். நான் எம்சி NAUGHT MC NAUGHTENS மெக்னாட்டன்ஸ் ரூல். இதுல என்ன சொல்றாங்க? a person who under an insane delusion அதாவது ஒரு மாயையில இருக்கிறாங்க, commits an offense in consequences thereof is to be excused depends upon the nature of the delusion. ஸோ அவர் ஒரு மாயையில இருக்கும்பொழுது அவர் வந்து செய்யும் குற்றம் வந்து குற்றமாகாது அப்படின்றது தான் இந்த ரூல். இது வந்து கேஸ்ல வந்து மெக்னாட்டன் கேஸ். மெக்னாட்டன் கேஸ்ல என்ன பண்றாங்கன்னா, டேனியல் மெக்னாட்டன் அவர் பேரு. அவர் என்ன பண்றாரு, அவருடைய பர்சனல் செக்ரட்டரி ராபர்ட் ஃபீல்ட்ஸ், டேனியல் மெக்னாட்டனுடைய பர்சனல் செக்ரட்டரி ராபர்ட் ஃபீல்டு அவரை கொல்ல வர்றதா நினைச்சுட்டு இவர் என்ன பண்றாரு, தவறுதலா டிராமண்ட் அப்படின்றவரை கொண்டுறாரு. டிராமண்ட் அதாவது தன்னுடைய பர்சனல் செக்ரட்டரி தனி உதவியாளர் வந்து என்ன கொல்ல வரார் அப்படின்ற ஒரு மாயையில, அவர் ஏதோ ஒரு மாயையில இருந்திருக்காரு. அந்த அச்சத்துல என்ன பண்றாரு, வேற ஒருத்தரை சுட்டுறாரு. He has morbid delusion அப்படின்றாங்க. அதாவது லாஸ்ட் செல்ஃப் கண்ட்ரோல், அவருடைய கண்ட்ரோல் வந்து இழந்து அவர் வந்து என்ன பண்றாரு, அவர்களாம் வேற ஒருத்தர் சொல்றாரு. He has not convicted. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். அந்த டெஸ்ட் ஆஃப் இன்சைனிட்டி. வாட் ஆர் த டெஸ்ட் டு டிட்டர்மைன் தி இன்சைனிட்டி ஆஃப் எ பர்சன் கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அட் தி டைம் ஆஃப் கமிஷன் ஆஃப் அஃபென்ஸ் அவர் இன்சைனா இருந்தாரான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் அந்த டைம் சரியா இருந்து அதுக்கப்புறம் இன்சைனா மாறினான்னா அது வந்து இம்மெட்டீரியல். செகண்ட், ஹிஸ்டரி ஆஃப் ப்ரீவியஸ் இன்சானிட்டியை பார்க்கணும். அந்த கமிஷன் ஆஃப் அஃபென்ஸ் அந்த அக்கரன்ஸுக்கு முன்பு பின்பு அவருடைய ஸ்டேட் ஆஃப் மைண்ட் எப்படி இருந்ததுன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ண, ஒரு சரி எது தவறு எதுன்னு பிரித்து பார்க்கக்கூடிய நபராக இல்லாம இருக்கணும். நாலாவது, ஒரு டைலூஷன்ல அவர் செஞ்சார்னா அது குற்றமாகும். ஸோ அது சைட்டேஷன். இந்த 3 பாயிண்ட் நீங்க எழுதினா போதும். மற்றதெல்லாம் ரொம்ப சிம்பிளான செக்ஷன்ஸ் தான். நம்ம ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ் போயிடலாம். ஜெனரல் செக்ஷன்ல அந்த செக்ஷன் 81 வந்து 82 வந்து அடிக்கடி கேட்பாங்க. அண்டர் தி ஏஜ் ஆஃப் 7 years வந்து நோ அஃபென்ஸ் அப்படின்றத அடிக்கடி கேட்பாங்க எக்ஸாமு. பிஎன்எஸ்ல செக்ஷன் 20. ஓகேங்களா? அடுத்து ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ். நெக்ஸ்ட் டாபிக், ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ். The right of private defense na in introduction எழுதிக்கோங்க. இது வந்து செக்ஷன் 34 to 44. 34 to 44 BNS. ஐபிசில செக்ஷன் 96 to 106. செக்ஷன் 96 to 106. Introduction. Right of private defense na என்ன? The right of private defense is the right to protect one's own person and property. Is the right to protect one's own person and property against the unlawful aggression of others. Against the unlawful aggression of others. இதுதான் ஒருவர் அவருடைய உயிரையும் உடைமைகளையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அன்லாஃபுல் அக்ரேஷன், வெளியிலிருந்து வரும் அக்ரேஷன் என்ன சொல்லுங்க, கோபமான ஆக்ரோஷமான தாக்குதல், சட்டத்துக்கு புறம்பான தாக்குதலை எதிர்கொள்ளும் உரிமை அவருக்கு. ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ். ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ்ல டாக்ட்ரின் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ் அப்படின்னு போட்டுருக்காங்க. டாக்ட்ரின் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ் அப்படின்னு போட்டு இதுல நான் சொல்ற இந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து அப்படியே இந்த ஹோல் ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ் எல்லாமே கவர் ஆகும்.
நான் சொல்ற அந்த பாயிண்ட்ஸ்லயே வந்து கவர் ஆகிடும். டாக்டரின் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. எப்படின்னு நான் சொல்றது அப்படியே நோட் பண்ணிக்கோங்க, அப்படியே கேட்டுக்கோங்க, லிசன் பண்ணுங்க. A person whose life is threatened by a grave danger. A person whose life is threatened by a grave danger need not wait for the state aid unless such aid is available. அதாவது ஒரு நபருக்கு அவருடைய உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் போது அவர் அரசாங்கம் வந்து காப்பாற்றணும்னு வெயிட் பண்ணாம அவருக்கு கிடைக்கும் உதவியை அவர் பயன்படுத்தலாம். A person whose life is threatened by grave danger need not wait for the state aid unless such aid is available. The first one. Second one, the right of private defense is protective or preventive, but not punitive. அதாவது இது தற்காத்து கொள்ளவே தவிர ப்ரொடெக்டிவ்னா பாதுகாத்து கொள்ள, ப்ரிவென்டிவ்னா தடுத்து கொள்வதற்கு, அந்த நாட் புனிட்டிவ்னா பனிஷ் பண்றதுக்கு இல்லை. பனிஷிங் தி அக்ரஸர் புனிட்டிவ்னா அது கிடையாது. அண்ட் நாட் தி பனிஷிங் தி அக்ரஸர். ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ் இஸ் ப்ரொடெக்டிவ் ஆர் ப்ரிவென்டிவ் அண்ட் நாட் புனிட்டிவ். புனிட்டிவ்னா பனிஷ் பண்றது. அடுத்தது, தி ஆக்ட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ் should not be deliberate or retaliation for past injury. The act of private defense should not be deliberate. Deliberateனா வேண்டுமென்றே இருக்கக்கூடாது, அல்லது ரிட்டாலியேஷன் பழி வாங்குவதற்காக இருக்கக்கூடாது, or past injury. அடுத்தது, right of private defense must be exercised when there is அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பாயிண்ட். Right of private defense must be exercised when there is a, அதாவது 1 2 3 போடுது, ரியல் அண்ட் இம்மீடியட் த்ரெட். அதாவது ஒருவரை வந்து தாக்குவதற்கு 10 தெரு தள்ளி ஒருத்தர் ஓடி வந்துட்டு இருக்காரு அப்படின்னு ஒருத்தர் வந்து சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த இடத்துல வந்து இம்மீடியட் த்ரெட்டு கிடையாதுங்க. இம்மீடியட் த்ரெட்டு கிடையாது, ரியல் அண்ட் இம்மீடியட் த்ரெட்டு கிடையாது. ஒரு 10 தெரு தள்ளி, 1 கிலோமீட்டர் தள்ளி உங்களை வந்து வெட்டிடுவேன்னு சொல்லி ஒருத்தன் ஓடி வரான், உங்களை தாக்கிடுவேன்னு சொல்லி ஒருத்தன் வரான், கையில ஆயுதத்தோட ஓடி வரான்னா அங்க வந்து இம்மீடியட் த்ரெட்டு கிடையாது. ஸோ இங்க வந்து என்ன இருக்கு, இம்மீடியட் த்ரெட் இருக்கு. The reasonable apprehension of such threat. அதை எதிர்கொள்வதற்கான ரீசனபிள் அப்ரிகன்ஷன். ரீசனபிள் அப்ரிகன்ஷன்னா என்ன? இப்போ எதிராளி வந்து அந்த அக்ரஸர் ஒரு ஆத்திரத்துல வந்து ஒரு மரக்கட்டையை எடுத்துட்டு வந்து அடிக்க வராரு. பதிலுக்கு இவர் என்ன பண்ணலாம்? மரக்கட்டையோ வேற ஏதோ ஒரு ஆயுதத்துக்கு, ஒரு இரும்பு ராடை கூட எடுத்து பயன்படுத்தலாம். ஆனா துப்பாக்கி எடுத்து பயன்படுத்தலாம். துப்பாக்கி எடுத்து, அது மரக்கட்டைன்னா தலையில அடிச்சு அவர் இறக்குற அளவுக்கு அடிக்கிற மரக்கட்டை, ஒரு குச்சின்னு வச்சுக்கோங்க, ஒரு மரக்குச்சி ஒன்று, ஒரு சாதாரண குச்சி கையில கிடைக்குது, அதை எடுத்து அடிக்க வர்றாரு. அவர்கிட்ட வந்து துப்பாக்கி எடுத்து அந்த துப்பாக்கி வந்து பிரயோகம் பண்ணக்கூடாது. அதுதான் ரீசனபிள் அப்ரிகன்ஷன் ஆஃப் சச் த்ரெட். மூணாவது, a fear that one might or will be attacked in near future will not justify the exercise of this right. அதாவது எனக்கு எதிர்வரும் ஆபத்தை தடுக்கும் விதத்தில் நான் அவரை தாக்குனேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அந்த பயத்துல நான் தாக்கணும்னு சொல்லக்கூடாது. அதாவது ஆபத்தே வரல, ஆனா வருதுன்னு நினைச்சு அவர் வந்து தாக்கணும் நானு அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ ரியல் அண்ட் இம்மீடியட் த்ரெட் இருந்தா மட்டும்தான் தாக்கணும். நெக்ஸ்ட், இப்போ ஒரு 3ஆம் நபர் வந்து தாக்குறாரு. அப்படி தாக்கும்போது இவர் வந்து சீரியஸ் இன்ஜுரி வந்துடுது. இவருக்கு இன்ஜுரி காயம் அதிகமா ஆயிடுச்சுன்ற காரணத்துக்காக பதிலுக்கு இவர் வந்து ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ் எக்ஸசைஸ் பண்றேன்னு சொல்லிட்டு அவரு அதிகமான காயத்தை அந்த எதிராளிக்கு உண்டாக்கலாமான்னா பண்ணக்கூடாது. ஸோ இவர் வந்து என்ன பண்ணலாம், எனக்கு அதிகமா காயம் ஏற்பட்டுச்சு அதனால அவருக்கும் அவ்வளவு ஏற்படணும் அப்படின்னு பண்றது நாட் ஏ பிரைவேட் டிஃபென்ஸ். ஸோ இட் இஸ் இன்கரெக்ட் டு சே தட். Next point, it is incorrect to say that a person could claim the right to use force after he had sustained a serious injury. A person could claim the right to use force after he had sustained a serious injury.
எனக்கு கொடுங்காயம் ஏற்பட்டு விட்டது, அதனால அவனையும் நான் வந்து தாக்குவேன் அப்படின்றது ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ்ல வராது. அடுத்தது, ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ் ends with the necessity for it. Thus, the person exercising such right need not chase the fleeing attacker and then beat him. அதாவது ஒரு நபர் இருக்காரு, அவர் வந்து இவரை தாக்க வராரு, வந்துட்டு ஒரு ஒரு சிறிய காயம் இல்ல ஏதோ ஒரு சேதம், ஒரு பொருட்சேதம் ஏற்படுத்திட்டு ஓடிடுறாருன்னு வச்சுக்கோங்க. அவரை வந்து துரத்திக்கிட்டு போயிட்டு அவரை சாகுற வரைக்கும் அடிக்கிறாரு இவரு, அடிச்சுட்டு ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ் சொன்னா அது ஏத்துக்க முடியாது. ஸோ அது வந்து இட்ஸ் நாட் எ ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ். ஸோ எ பர்சன் எக்ஸசைசிங் ரைட் நீட் நாட் சேஸ் தி பிளேயிங் அட்டாக்கர் அண்ட் தென் பீட் இட். ஸோ அவரை ஒருவரை துரத்திக்கிட்டு போயிட்டு அடிச்சு அவரை இது பண்ணிட்டு அவரை காயம் ஏற்படுத்திட்டு ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ் சொல்லக்கூடாது. ஸோ அது வந்து ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ்ல வராது. அதே மாதிரி the law does not require that a person should not exercise his right to self defense. அதாவது சட்டம் வந்து ஒரு நபரை வந்து நீ வந்து உனக்கு தான் ஆபத்து வருதுன்னு தெரியுது, நீ அங்கிருந்து ஓடி இருக்கலாமே அப்படின்னு சொல்லாது சட்டம். உனக்கு ஆபத்து வருது, நீ ஓடி இருக்கணும் அந்த இடத்துல, நீ அங்க இருந்து ஃபைட் பண்ணிருக்க கூடாது, இல்ல உன்னை நீ பாதுகாக்கின்ற பேர்ல எதிராளிய காயமடைய வைக்க கூடாது அப்படின்னு சட்டம் சொல்லல. The law does not require that a person should not exercise his right to self-defense if by running away he can avoid injury. He should exercise it. அவர் அந்த உரிமையை அவர் செயல்படுத்தி இருக்க வேண்டும், நிலைநாட்டி இருக்க வேண்டும் தான் சொல்லுது சட்டம். ஸோ ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ் இஸ் அவைலபிள் டு a person who is having real and immediate threat. ஸோ எல்லாருக்குமே இருக்காது. அடுத்தது அதே மாதிரி ஒரு அக்ரெசார்னா ஒரு கோபமா ஒரு தாக்குவதற்காக வரும் ஒரு நபர். The aggressor one who the aggressor cannot claim the right of self defense. அவர் வந்து எனக்கும் செல்ஃப் டிஃபென்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். ஒரு அக்ரெசர்னா யாரு? ஒன் ஹூ கோஸ் டு பீட் அதர். ஒரு நபர் கோபமாக இன்னொரு நபரை தாக்குபவர். ஒரு நபர் இன்னொருவரை கோபமாக தாக்குபவர், அவர் தான் அக்ரெசர். அவருக்கு வந்து இந்த செல்ஃப் டிஃபென்ஸ் இருக்கான்னா கிடையாது. அடுத்தது ஃப்ரீ ஃபைட்ல, இன் கேஸ் ஆஃப் ஃப்ரீ ஃபைட்னா இப்போ பாக்ஸிங் ரெஸ்லிங்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுல ஒருத்தர் இன்னொருத்தரோட சேலஞ்ச் பண்றாரு, சேலஞ்ச் பண்ணிட்டு போயிட்டு பாக்ஸ்ல போயிருக்காரு, சரிங்களா? இப்போ ரீசெண்டா ஒரு ஃபைட் நடந்துச்சு, சரிங்களா? ரீசெண்டா இப்போ ஒரு ஃபைட் ஒன்று, ஒரு பழைய பாக்ஸருக்கும் யங்ஸ்டர் ஒருத்தருக்கும், பாலுக்கும், அப்புறம் இன்னொருத்தர் யாரு ஃபேமஸ் பாக்ஸர் ஒருத்தர், பழைய பாக்ஸர், காதை கூட கழிச்சு போனாரு பாருங்க, 28 வருஷத்துக்கு முன்னே ஒருத்தர், பேர் நல்ல பேர் மறந்துட்டேன், மைக் டைசன். அந்த மைக் டைசனுக்கு வந்து 58 வயசு, அவரு 27 வயசு இருக்கிற பால்ன்றவர்கிட்ட சேலஞ்ச் பண்ணாரு. சேலஞ்ச் பண்ணி ரெகுலர் போயிட்டு நின்று ஃபைட் பண்ணி தோத்துட்டாரு. ஆனா பெருசா காயம்லாம் ஏற்படலாம். அந்த மாதிரி இங்க வந்து ஒருத்தர் கூட சேலஞ்ச் பண்ணி ஒரு ஃபைட்ல போயிட்டு அங்க அவருக்கு காயம் ஏற்படுது, இல்ல உயிரே போடுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த இடத்துல வந்து நோ ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ் இஸ் அவைலபிள் டு எய்தர் பார்ட்டி. ரெண்டு பேருக்குமே கிடையாது இந்த ரைட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இப்போ செல்ஃப் டிஃபென்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ். செல்ஃப் டிஃபென்ஸ்னா தற்காப்பு உரிமை. இந்த செல்ஃப் டிஃபென்ஸ் வந்து அக்யூஸ்ட் வந்து இந்த பிளீ வந்து எடுக்கல அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து என்ன பண்ணலாம், கோர்ட் வந்து அவரை கன்விக்ட் பண்ணிடலாமா? நோ, இட் இஸ் ஓப்பன் டு தி கோர்ட் டு கன்சிடர் சச் பிளீ இஃப் தி சேம் அரைசஸ் ஃப்ரம் மெட்டீரியல் ஆன் ரெக்கார்ட். ஸோ ஒரு அக்யூஸ் வந்து இந்த பிளீ எடுக்கலன்னா கூட அவருக்கு கோர்ட் வந்து கன்சிடர் பண்ணலாம் இஃப் சச் அக்கரன்ஸ் ஷோஸ் இன் தி மெட்டீரியல் ஆன் ரெக்கார்ட் அப்படின்னு. ஸோ மெட்டீரியல் ஆன் ரெக்கார்ட்னா என்னது? சார்ஜ் ஷீட்டு, எஃப்ஐஆர், விட்னஸஸ், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல இருந்து எல்லாமே, போஸ்ட்மார்ட்டம் மெடிக்கல் ரிப்போர்ட்டு, எக்ஸ்பர்ட் ரிப்போர்ட்டு எல்லாமே அதுல இருக்கிற விஷயம் வந்து இது வந்து செல்ஃப் டிஃபென்ஸ்ல தானே வருது, ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ். இவருக்கு அவருக்கு எந்த முன்விரோதமும் இல்லை, அவர் தான் மூல தாக்க வந்திருக்காரு, பதிலுக்கு தான் குற்றவாளி வந்து அவர் தாக்கியிருக்காரு அப்படின்னு கோர்ட்டு முடிவு பண்ணி விடுதலை பண்ணலாமான்னா எஸ், கோர்ட் கேன். இப்போ deceased attacked by a dangerous weapon அப்படின்னு வச்சுக்கோங்க. The question of self defense by the accused did not arise.
டிசீஸ் வந்து அட்டாக்டு பை எ டேஞ்சரஸ் வெப்பன். இறந்து போனவரை வந்து டேஞ்சரஸ் வெப்பன் மூலமா காயப்படுத்தி அடிச்சு கொண்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த இடத்துல வந்து ரைட் ஆஃப் செல்ஃப் டிஃபென்ஸ் டஸ் நாட் அரைஸ்ங்கிறாங்க. ஸோ இது வந்து இந்த ஜென்ரல் திங்ஸ், இதெல்லாமே சொன்னது எல்லாமே வந்து இந்த ஜென்ரல் பாயிண்ட்ஸ். இதை வச்சு நீங்க வந்து இந்த ஹோல் ரைட் ஆஃப் லைஃப் டிஃபென்ஸ் 96ல இருந்து 106 வரைக்கும் இருக்கிறதுக்கு நீங்க அப்ளிகபிள் பண்ணிக்கலாம். ஈஸி தான். சரிங்களா? நெக்ஸ்ட் டாபிக் வந்து தெஃப்ட், ஸ்நாச்சிங், எக்ஸ்டார்ஷன், ராபரி, டகாய்டி. இதை பார்த்துலாம் நம்ம. தெஃப்ட், எக்ஸ்டார்ஷன், ராபரி, டகாய்டி, இது 4 பார்க்கலாம். இதுல ஸ்நாச்சிங் புதுசா சேர்த்திருக்காங்க. ஓகேங்களா? ஸ்நாச்சிங்கிறது புதுசா வந்திருக்கு. இதுல வந்து அடிக்கடி வந்து மெயின் எக்ஸாம்ல, ப்ரிலிமினரி எக்ஸாம்ல இந்த தெஃப்ட்ல இருந்து, எக்ஸ்டார்ஷன்ல இருந்து, ராபரில இருந்து, டகாய்டி வந்து கொஸ்டின் இல்லாம இருக்கவே இருக்காது. இதுல வந்து ஏபிபி எக்ஸாமுக்கு, ஐபிசிக்கும், பிஎன்எஸ்க்கும் 25 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. இதுல குறைஞ்சது 2-3 கொஸ்டின் இந்த நான் சொன்ன இந்த டாபிக்ல இருக்கு. 3-4 கொஸ்டின் இருக்கு. இதுல தெஃப்ட், எக்ஸ்டார்ஷன், ராபரி, டகாய்டி. இந்த புதுசா சேர்த்துருக்க ஸ்நாச்சிங்கும் சேர்த்துக்கோங்க. இந்த 5 விஷயத்துல வந்து கண்டிப்பா அதிகமான கேள்விகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? அதனாலதான் நான் அந்த டாபிக்கை சூஸ் பண்ணிருக்கேன். நான் தெஃப்ட் ஐபிசில 378ல இருக்கு. இங்க 303 பிஎன்எஸ், 303 இந்த 303ல தெஃப்ட்னா திருட்டு அப்படின்னு. ஸோ வாட் இஸ் தெஃப்ட் அப்படின்னா, whoever intending to take dishonestly any movable property அப்படிங்கிறாங்க. whoever intending to take dishonestly any movable property out of the possession of any person without consent of that person அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க? moves that property in order to take such property theft committed அப்படின்றாங்க. ஸோ டிஸ்ஆனஸ்ட் இன்டென்ஷன் இருக்கணும், வித்தவுட் கன்சென்ட் இருக்கணும், அவுட் ஆஃப் பொசிஷன் ஆஃப் எனி பர்சன், ஒருத்தருடைய சுவாதீனத்தில் இருக்கிற அந்த சொத்தை வந்து அவர் அசையும் சொத்தை அவர் எடுத்திருக்கணும், அவருடைய சுவாதீனத்துக்கு எடுத்திருக்கணும். தமிழ்ல சொல்றேன், இன்னொருவர் சுவாதீனத்தில் இருக்கக்கூடிய அசையும் சொத்தை அவருடைய இசைவு இல்லாமல் நகர்த்தினாலே அது தெஃப்ட்ல வந்து இருக்கு. இந்த இடத்துல வந்து டிஸ்ஆனஸ்ட்லி டேக்கிங்கிறது இம்பார்ட்டன்ட். அப்புறம் மூவ் ஆர் டேக் ப்ராப்பர்ட்டி அவுட் ஆஃப் பொசிஷன், இது ரொம்ப முக்கியம். மூவ் ஆர் டேக் அப்படின்றது ரொம்ப முக்கியம். நகர்த்தினாலே அந்த 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 அசையும் சொத்தின் உரிமையாளருடைய அவருக்கு தெரியாம நகர்த்தி வச்சாலே அது வந்து தெஃப்ட்ல வந்துடும். சரி, இப்போ தெஃப்ட்ல ஒரு 2-3 எக்ஸாம்பிள் வந்து இல்லுஸ்ட்ரேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் அந்த இல்லுஸ்ட்ரேஷன்லாம் என்னன்னு சொல்றேன் ஒன்று. இது அடிக்கடி எக்ஸாம்ல கேட்டுட்டே இருப்பாங்க. இல்லுஸ்ட்ரேஷன் எச் வந்து அடிக்கடி கேட்பாங்க. எச் இல்லுஸ்ட்ரேஷன் எச்ல என்ன சொல்றாங்க? A sees a ring belonging to Z lying on the table in Z house, not venturing to misappropriate the ring immediately for fear of search and detection. A hides the ring in a place where it is highly improbable that it will ever be found by Z, with the intention of taking the ring from the hidden place and selling it when the loss is forgotten. Here, A at the time of first moving the ring commits theft. ஏ என்ன பண்றாரு? இசட்டோடைய ரிங்க வந்து அவருக்கு தெரியாம ஒரு இடத்துல ஒழிச்சு வச்சிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு? அந்த அவர் வந்து காணாம போன பொருளை தேடி தேடி அதுக்கப்புறம் அதை மறந்தே போயிடுறாரு. அதுக்கப்புறமா அந்த பொருளை இவர் கண்டெடுத்து அதை வந்து இவர் மாத்திக்கிறார், இவருடைய வித்துடுறாரு. இப்போ இது தப்பான தெஃப்ட்ல வரும். இந்த இல்லுஸ்ட்ரேஷன் எச் வந்து இம்பார்ட்டன்ட். அடுத்தது இல்லுஸ்ட்ரேஷன் ஐ. இல்லுஸ்ட்ரேஷன் ஐ. A delivers his watch to Z, the jeweler, to be regulated. இதுல வந்து என்னன்னா, ஒரு வாட்சுடைய உரிமையாளர் என்ன பண்றாரு? வாட்சை வந்து ரிப்பேர் கொடுக்குறாரு. வாட்ச் ரிப்பேர் அவர் என்ன பண்றாரு? ரிப்பேர் பண்ணி வச்சிடறாரு. பண்ணதுக்கு அப்புறம் இவர் போயிட்டு அந்த வாட்சை வாங்குறதுக்கு போறாரு. அப்போ அவர் கடையில அந்த சமயம் இல்லை, ஒரு டீ குடிக்கோ எங்கோ போயிருக்காருன்னு சொல்லி இவர் வாட்ச் அங்க இருக்கு, அதை இவர் எடுத்துட்டு வந்துடுறாரு. இது தெஃப்டானா ஈவன் தோ இஸ் ஓனர் ஆஃப் தி வாட்ச். பொசஷன் வந்து அவர்கிட்ட வந்து இவர் கொடுத்துட்டாரு கன்சென்ட்.
கொடுத்து அவர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணதுக்கு அப்புறம் அவருடைய கன்சென்ட் இல்லாம எடுத்தா அவுட் ஆஃப் கொஸ்டின் ஆஃப் அனதர் எனி பர்சன் இது தப்பு. ஈவன் தோ இஸ் ஓனர். ஸோ இந்த ஐ வந்து இல்லுஸ்ட்ரேஷன் ரொம்ப முக்கியம். அடுத்தது வேற என்ன இல்லுஸ்ட்ரேஷன்? எல்லா இல்லுஸ்ட்ரேஷனும் பார்த்தா டைம் இருக்காது நமக்கு. நான் கொஞ்சம் ஷார்ட்டா நான் பார்க்குறேன். ஓகே, ரொம்ப அதுக்கு மேல வேண்டாம். இப்போ இதுல வந்து என்ன பண்றாங்க, எக்ஸ்பிளனேஷன் வந்து ஒரு 5 எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. இந்த செப்டுக்கு ஒரு 5 எக்ஸ்பிளனேஷன்ஸ் வந்து has been given. இது வந்து ரொம்ப முக்கியம். இதுதான் வந்து இந்த செப்டை வந்து டிஃபைன் பண்ற எக்ஸ்பிளனேஷன்ஸ். இது எல்லாமே ஒரு செப்ட்னா எப்படின்றத இதுதான் சொல்லும். என்னென்ன பொருள் இப்போ மூவபிள்னு சொல்லிட்டாங்க, அது என்னன்றது இங்கதான் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் என்ன சொல்றாங்க, அட்டாச்சுன்னு போட்டுங்க. எக்ஸ்பிளனேஷன் 1 அட்டாச்சு அப்படின்னு போடுங்க. அட்டாச் ஷார்ட்டா அது வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். எக்ஸ்பிளனேஷன் 1 வந்து அட்டாச், அதாவது a thing so long as it is attached to the earth அப்படின்னா என்னது, ஒரு மரமோ ஒரு வீடோ, ஒரு வீடு வந்து கட்டியிருக்காங்க, எர்த்தோட அட்டாச் பண்ணியிருக்காங்க, ஒரு மரம் இருக்கு, அந்த மரத்தை வந்து வெட்டி எடுத்துட்டாங்கன்னா என்ன ஆகும், அது மூவபிள். அட்டாச்டு டு தி எர்த் அது வந்து இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. அதே வந்து அந்த மரத்தை வெட்டி எடுத்துட்டாங்கன்னா இட்ஸ் மூவபிள் ப்ராப்பர்ட்டி. ஒரு சுவர் வந்து பூமியோட பொருந்தி இருக்கு, சுவரை இடிச்சுட்டு அந்த கல்லை தனியா எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு மூவபிள் ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா? இப்போ சேர் வந்து சேர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு மூவபிள் ப்ராப்பர்ட்டி. அதே சினிமா தியேட்டர்ல இருக்கிற சேர்ஸ்லாம் மூவபிள் ப்ராப்பர்ட்டி தான் அப்படின்னா நோ. திங்ஸ் அட்டாச்டு டு தி எர்த் அப்படிங்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து இம்மூவபிள். ஓகேங்களா? ஸோ சினிமா தியேட்டர்ல இருக்கிற நாற்காலிகள் மூவபிள் ப்ராப்பர்ட்டி கிடையாது. ஸோ இந்த இடத்துல மூவபிள் ப்ராப்பர்ட்டினா என்னன்னு சொல்றாங்க, திங் so long as it is attached to the earth not being movable property is not the subject of theft அப்படின்னா. ஸோ அதுல வந்து தெஃப்டுக்குள்ளே வராதுன்றாங்க. செகண்ட் எக்ஸ்பிளனேஷன் 2 செவரன்ஸ். செவரன்ஸ்னா செப்பரேஷன், மூவிங் ஆர் செப்பரேஷன். அதாவது இப்போ ஒரு நெல் இருக்கு, வயல்வெளியில நெல் வந்து வளைஞ்சிருக்கு, இப்போ அந்த நெல்லை மட்டும் தனியா எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அது திருட்டு. வயல்ல வந்து நெல் இருக்கு, அந்த நெல்லை தனியா பிரிச்சு எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, இல்ல அந்த வயல்ல இருந்து அந்த இது வந்து நெல்லை வந்து தனியா தனியா எடுக்கிறதுன்றது தனியா பண்ணுவாங்க அவங்க, அது ஒரு ப்ராசஸ். பட் அந்த வயல்ல இருந்து அதை பிடிங்கி எடுக்கிறாங்க இல்லையா, அது ஒரு தெஃப்டான எஸ். செப்பரேஷன் அதாவது பிரித்து எடுத்த. செப்பரேஷன் இஸ் ஈக்குவல் டு மூவிங். அதுதான் செகண்ட் எக்ஸ்பிளனேஷன். தேர்ட் எக்ஸ்பிளனேஷன், தேர்டும் வந்து செப்பரேஷன் தான். இதுல என்ன சொல்றாங்க, தேர்டு செப்பரேஷன்ல a person is said to cause a thing to move by removing an obstacle. ரிமூவிங் அண்ட் அப்டாக்கிள்ன்றாங்க. இந்த ரிமூவிங் அண்ட் அப்டாக்கிள் ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு வண்டியுடைய அச்சாணி இருக்கு இல்லையா, வண்டி சக்கரத்துல ஒரு அச்சாணி இருக்கு, அந்த அச்சாணியில தான் அந்த வண்டியே இருக்கும். ஸோ அந்த அச்சாணியை எடுத்துட்டோம்னா நாம அந்த ரிமூவிங் அண்ட் அப்டாக்கிள், அந்த அப்டாக்கிள் தான் வந்து அதை இயக்கும். அது இல்லைன்னா அது விழுந்துடும். அந்த மாதிரி ஒரு தண்ணி வந்து ஒரு நீரோட ஏதோ ஒரு இது இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை வந்து ஒரு ஷட்டர் போட்டு மூடி இருக்காங்க, அந்த ஷட்டரை ரிமூவ் பண்றது மூலமா அந்த தண்ணி வந்து வேற ஒருத்தருக்கு ஆதாயம் கிடைக்கும். ஸோ ரிமூவிங் ஷட்டர் அதுவும் வந்து ஒரு ட்ரிப் தான். நான் எதுவும் பண்ணல, அதை ரிமூவ் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்ல முடியும். அதுவும் வந்து என்ன சொல்றாங்க, obstacle which prevented it from moving or by separating it from any other thing as well as by actually moving it அப்படின்னு. அடுத்தது நாலாவது எக்ஸ்பிளனேஷன் அனிமல் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஃபோர்த் எக்ஸ்பிளனேஷன் அனிமல். இந்த அனிமல் வந்து ஒரு நாய்க்குட்டி இருக்கு, இல்லைன்னா ஒரு ஓனர் வந்து ஒரு நாயை வந்து கூட்டிட்டு போறாரு, அவர் கொஞ்சம் அசந்த நேரத்துல அந்த நாயை வந்து ஒரு சொடக்கு போட்டு இவர் வந்து கூட்டிட்டு போயிடாருன்னு வச்சுக்கோங்க இவர், ஆனா இவர் தொடவே இல்லை, ஒரு விசில் அடிச்சோ ஏதோ ஒண்ணு பண்ணி அதை வந்து செய்கை காட்டியோ அவர் கூட்டிட்டு போயிடுறாரு. இப்போ அது தப்பானா எஸ். இவர் வந்து என்ன பண்றாரு, அந்த ஓனர்கிட்ட இருந்து நகர்த்துறாரு அந்த அனிமல். அனிமல்னா இந்த இடத்துல பெட் அனிமல்ஸ் அதுவும் உள்ள வந்துடும், பெட் அனிமல்ஸ். ஸோ மூவ் எவ்ரி திங், அதை தொற்றுக்கணும்னு அவசியம் இல்லை, அவர் அந்த ஓனர் கிட்ட இருந்து மூவ் பண்ணாலே வந்து அது தப்பு தான். அடுத்த எக்ஸ்பிளேஷன் 5 வந்து கன்சென்ட்னு போட்டுங்க. கன்சென்ட் வந்து மேபி எக்ஸ்பிரஸ் ஆர் இம்ப்ளைடு. ஸோ வித்தவுட் கன்சென்ட் ஒருத்தருடைய பொசிஷன்ல இருந்து ஒரு ப்ராப்பர்ட்டியை மூவபிள் ப்ராப்பர்ட்டி எடுத்தாங்கன்னா அது தப்புல வரும். ஓகேங்களா? இப்போ கொஸ்டின் வந்து எப்படி கேட்பாங்கன்னா, நமக்கு எலக்ட்ரிசிட்டி ஆக்டும் நமக்கு சிலபஸ்னால
எலக்ட்ரிசிட்டி ஆக்ட்ல theft of electricity. Electricity, whether it is movable or not, இது ஒரு கொஸ்டினா கேட்பாங்க. ஸோ அக்கார்டிங் டு எலக்ட்ரிசிட்டி ஆக்ட் இட்ஸ் நாட் ஏ மூவபிள் ப்ராப்பர்ட்டி. theft of electricity is not movable and is not come under theft. தெஃப்ட்ன்றதுல வராது. இந்த ஐபிசி பிஎன்எஸ்ல அவங்கள ஃப்ரேம் பண்ண முடியாது. அப்போ எங்க பண்ணலாம்னா செக்ஷன் 135 எலக்ட்ரிசிட்டி ஆக்ட்ல தான் அவங்கள பனிஷ் பண்ண முடியும். செக்ஷன் 135 எலக்ட்ரிசிட்டி ஆக்ட். ஸோ அந்த எலக்ட்ரிசிட்டி ஆக்ட்ல என்ன பண்றாங்க, சரி எலக்ட்ரிசிட்டி ஆக்ட்ல மேக்ஸிமம் பனிஷ்மெண்ட் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா 5 years வரைக்கும் கொடுக்கும். இப்போ அந்த எலக்ட்ரிசிட்டி ஆக்ட்ல சொல்றதுனால அந்த விஷயத்தையும் சொல்லிடுறேன். அதுல முக்கியமா கேட்கக்கூடிய கேள்வி வந்து அந்த ஒரு செக்ஷன் தான். எலக்ட்ரிசிட்டி ஆக்ட்ல ரொம்ப முக்கியமான செக்ஷன் வந்து 135 தான் அந்த ஆக்ட்லயே. அதுல என்ன சொல்றாங்க, theft of electricity-ல என்ன சொல்றாங்கன்னா அப் டு 10 kilowatts வரைக்கும் ஒருத்தர் வந்து முறையீடு இல்லாம கையாடல் பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கோங்க, சட்டத்துக்கு புறம்பா, அதாவது அந்த மீட்டர்ல இருந்து ஒயர் வந்து எடுத்து டைரக்டா கொடுத்துருப்பாங்க, இந்த மெயின் கேபிள்ல கொடுத்து யூஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி theft of electricity இருப்பாங்க. எவ்வளவு வரைக்கும் அவர் கையாடல் பண்ணாரு, முறைகேடு செஞ்சாரோ அந்த அளவுல இருந்து 6 மடங்கு ஃபைன் அவருக்கு. உதாரணத்துக்கு 1000 ரூபாய்க்கு அவர் பயன்படுத்தி இருக்காருன்னு வச்சுக்கோங்க, மீட்டர்ல வராம 1000 ரூபாய் இல்ல ஒரு 10,000 ரூபாய் அப்படின்னு வச்சுக்கோங்க. 10,000 வந்து சட்டத்துக்கு புறம்பா அவர் பயன்படுத்தி இருக்காரு. மீட்டருக்கு வராமலே மீட்டருக்கு முன்னவே மெயின்ல இருந்து எடுத்து அவர் யூஸ் பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கோங்க. 10,000 ரூபாய் அசஸ் பண்ணாங்கன்னா அதுல இருந்து 6 மடங்கு 6 டைம்ஸ் வந்து ஃபைன், 60,000 ஃபைன். இதே ஒரு 10 kilowatts மேல திருடி இருந்தாருன்னு வச்சுக்கோங்க மின்சாரத்தை, அப்போ வந்து என்ன பனிஷ்மெண்ட்னா 6 மடங்கு பிளஸ் அப் டு 5,000, சாரி 5 years. ஸோ 6 மடங்கு அபராதமும் இருக்கு, 5 வருடம் வரை சிறை தண்டனையும் அவருக்கு இருக்கலாம். இதுதான் செக்ஷன் 135 ஆஃப் எலக்ட்ரிசிட்டி ஆக்ட் 2003. ஓகே, நெக்ஸ்ட் இந்த தெஃப்ட்லயே வந்து அடிக்கடி கேட்கிற கொஸ்டின் என்ன கேட்பாங்கன்னா, வாட் இஸ் கால்டு தெஃப்ட், வாட் ஆர் த இன்கிரீடியன்ஸ் ஆஃப் தெஃப்ட் அப்படின்னு கேட்பாங்க. வாட் இஸ் கால்டு தெஃப்ட், வாட் ஆர் தி இன்கிரீடியன்ஸ் ஆஃப் தெஃப்ட் அப்படின்னு இன்கிரீடியன்ஸ் எழுதிக்கோங்க. நான் சொல்ற இந்த 5 இன்கிரீடியன்ஸ் தான். தெஃப்ட்னா whoever intending to take dishonestly any movable property out of possession of any person without consent and moves that property in order to take, அதுவும் தெஃப்ட்ல வந்துடும். இன்கிரீடியன்ஸ் வந்து ஒரு 5 பாயிண்ட் தான் எழுதிக்கோங்க. dishonest intention to take the property, dishonest intention to take property. ரெண்டாவது, the property must be movable. மூணாவது பாயிண்ட், it should be taken out of the possession of another person. It should be taken out of possession of another person. It should be taken without consent of that person. It should be taken without consent of that person. There must be some moving of the property. There must be some moving of the property in order to accomplish the taking of it. In order to accomplish the taking of it. அந்த பொருளை எடுத்துக்கொள்ளும் நோக்கத்திற்காக அவர் மூவ் பண்ணிருக்காரு. In order to accomplish the taking of it. இந்த 5 தான் வந்து இன்கிரீடியன்ஸ். தெஃப்ட்னா என்ன, dishonest intention, out of possession of other, mere moving also theft. இந்த பாயிண்ட்ஸ் எழுதினா போதும். பனிஷ்மெண்ட் வந்து there must be some moving of the property. There must be some moving of the property in order to accomplish the taking of it. Illustration D ல வந்து pet animal பத்தி இருக்கும். Illustration D ல A being Z servant and interested by Z with the care of Z slave dishonestly runs away with the plate without Z A is committed theft. இந்த இடத்துல கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட்டுக்கு ஒரு இல்லுஸ்ட்ரேஷன் இருக்கும். இ அண்ட் ஜி, இந்த ரெண்டு கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. தெஃப்டோடைய இல்லுஸ்ட்ரேஷன்ல கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்டும் கிரிமினல் மிஸ்அப்ரோப்ரியேஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டியும் இருக்கும். இந்த ரெண்டும் ரொம்ப முக்கியம். இ அண்ட் ஜி.
அடுத்தது டெஸ்ட் வந்து பார்த்துட்டு நம்ம ஸ்நாச்சிங்ன்றது ஒன்றும் கிடையாது. புதுசா வந்து கொண்டு வந்திருக்காங்க 304 செக்ஷன். ஸ்நாச்சிங்னா பிடுங்குதல் அல்லது திடீரென பறித்தல்னு அர்த்தம். ஸ்நாச்சிங் பிடுங்குதல் அல்லது திடீரென பறித்தல். இதுல என்ன சொல்றாங்க, தெஃப்ட்ல இருக்கிற இன்கிரீடியன்ட் எல்லாமே இருக்கு. தெஃப்ட் இஸ் ஸ்நாச்சிங். என்ன சொல்லிடுறாங்க, தெஃப்ட் இஸ் ஸ்நாச்சிங் இஃப் in order to commit theft the offender suddenly, quickly or forcibly seizes or secures or grabs or takes away from any person or from his possession any mobile property. அதுல இருக்கிறது எல்லாமே இங்கே இருக்கும். இங்க என்ன இருக்கும்னா எக்ஸ்ட்ராவா என்ன இருக்குன்னா சடன்லி, குயிக்லி, ஃபோர்சிபிளி அப்படின்னு அவ்வளவுதான். மற்றபடி ரெண்டுத்துக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை. சடன்லி, குயிக்லி, ஃபோர்சிபிளி இதோட ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸ்டார்ஷன், அச்சுறுத்தி பொருள் பறிக்கும் தமிழ்ல. எக்ஸ்டார்ஷனுக்கு இன்னொரு பேர் இருக்கு, என்னன்னா பிளாக்மெயில்னு சிம்பிளா சொல்லுவோம். பிளாக்மெயில் அதான் வந்து எக்ஸ்டார்ஷன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து செக்ஷன் 308 பிஎன்எஸ். 308 பிஎன்எஸ் இதுல என்ன சொல்றாங்க, அச்சுறுத்தி பொருள் பறித்தல். whoever intentionally put any person in fear அப்படின்னா எனி பர்சன் இன் ஃபியர். whoever intentionally உள்நோக்கத்தோடு put any person in fear இன்னொரு நபருக்கு வந்து அச்சுறுத்தி. fear dishonestly induces the person to deliver property to any person. அதாவது ஒரு நபரை வந்து அச்சுறுத்தி ஒரு செயலை, ஒரு பொருளை கொடுக்கும்படி, இல்லைன்னா உன்னை நான் தாக்கிடுவேன். ஃபியர் வந்து என்னதுன்னா ஆஃப் எனி இன்ஜுரி. புட் எனி பர்சன் இன் ஃபியர் அப்படின்னா இன்ஜுரி. செக்ஷன்ல இருக்கிற வார்த்தையை அப்படியே படிக்கிறேன். whoever intentionally puts any person in fear of any injury to that person or to any otherன்னு சொல்றாங்க. அப்படின்னா என்னது, அதாவது ஒரு ஒரு நபரை ஒரு எக்ஸுடைய சன்னை பிடிச்சி வச்சுக்கிட்டு அவர்கிட்ட சொல்றாரு, நீ வந்து பணம் கொடுக்கலாம் போன்ல உன் பையனை வந்து நான் தாக்கிடுவேன், கொண்டுடுவேன் அப்படின்னு சொல்றான்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்க வந்து என்ன சொல்றாங்க, இன்ஜுரி டு தட் பர்சன் ஆர் டு எனி பர்சன். யாரை மிரட்டுறாரோ அவருக்கும் அச்சுறுத்தல் ஏற்படுத்தலாம், இல்லாத இன்னொரு நபரை பிடிச்சி வச்சுட்டு அவரு தாக்கிடுவோம்னு சொல்லலாம். அண்ட் thereby dishonestly induces the person so put in fear, அந்த அச்சுறுத்தலை ஏற்படுத்தி டு டெலிவர் டு எனி பர்சன், அந்த ஒரு பொருளை வந்து ஒரு பொருளோ பணமோ ஏதோ ஒண்ணு இவர்கிட்ட கொடுக்கணும்னு கிடையாது. யாரு இந்த செயலை செய்கிறாரோ, இந்த குற்றம் செய்கிறாரோ அவர்கிட்ட கொடுக்கணும். டெலிவர் டு எனி பர்சன், அங்க என்னுடைய ஆள் வருவான் அவன் கையில கொடு அப்படின்னு சொல்றதும் இதுல அடங்கும். அதுதான் அந்த வார்த்தையை கேர்ஃபுல்லா போட்டுருக்காங்க. டெலிவர் டு எனி பர்சன் எனி ப்ராப்பர்ட்டி ஆர் வேல்யூபிள் செக்யூரிட்டி ஆர் எனிதிங் சைன்டு சீல்டு which may be converted into a valuable security commits extortion. ஸோ ஒருவர் வந்து இன்னொருவரை அச்சுறுத்தி இருக்கணும். அந்த அச்சுறுத்தல் காரணமாக அவரை வந்து ஒரு செயலை செய்யும்படி, ஒரு பொருளை கொடுக்கும்படி. அதாவது நைட்ல வந்து 2 வீலர்ல ஒருத்தர் போறாரு, நல்ல செயின், மோதிரம், வாட்ச் எல்லாம் போட்டு போறாரு. அவர் வந்து கத்தியை வந்து அவர் வயிற்றுல வச்சு ஒழுங்குமுறையா எல்லாத்தையும் கழட்டி கொடுத்துரு, இல்லைன்னா உன்னை குத்திடுவேன் அப்படின்னு சொல்றாரு. அவரு அந்த பயத்தின் காரணமாக உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படும், எனக்கு கத்தி குத்து ஏற்படும் என்று பயந்து அவர் வந்து எல்லாத்தையும் கட்டி கொடுக்குறாரு. அதுதான் அச்சுறுத்தி பொருள் பறித்தார். ஸோ அது அவர்கிட்டையும் கொடுக்கலாம், இன்னொருத்தர்கிட்டையும் கொடுக்கலாம். ஒழுங்கா அவங்ககிட்ட கொடு, இல்லைன்னா குத்திடுவேன், இல்லைன்னா இப்போ ஒய்ஃப் வந்து பிடிச்சி வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் கட்டி கொடு, இல்லைன்னா ஒய்ஃபை குத்திடுவேன் அப்படின்னு ஹஸ்பண்ட சொல்றது. இது வந்து எக்ஸ்டார்ஷன். இது 7 years பனிஷ்மெண்ட், அப் டு 7 years. நெக்ஸ்ட் ராபரி, கொள்ளை. ராபரினா கொள்ளை. செக்ஷன் 309. தெஃப்ட் பார்த்தோம், எக்ஸ்டார்ஷன் பார்த்தோம், ராபரி பார்த்தோம். ராபரியில வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்க்கணும். எப்படின்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லிடுறாங்க, இன் ஆல் ராபரி தேர் இஸ் எய்தர் தெஃப்ட் ஆர் எக்ஸ்டார்ஷன். அதாவது எல்லா கொள்ளைகளிலும் ஒரு திருட்டு அல்லது அச்சுறுத்தி பொருள் பறித்தல் சம்பவம் இருக்கும்னுறாங்க. ஓகேங்களா? ஸோ இன் ஆல் ராபரி தேர் இஸ் எய்தர் தெஃப்ட் ஆர் எக்ஸ்டார்ஷன், ஏதாவது ஒண்ணு இருக்கும்னுறாங்க. அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, 2 சப்செக்ஷன் இருக்கிறாங்க.
theft is robbery அப்படின்னு சொல்லிட்டு theft-ல வந்து எப்போ ராபரி வரும் அப்படின்றத சொல்லு. when theft is robbery அப்படின்னு நீங்க எடுத்துக்கணும். theft is robbery அப்படின்றாங்க. சப்செக்ஷன் 3ல extortion is robberyன்றாங்க. நம்ம எப்படி பார்க்கணும்னா when theft is robbery, when extortion become robbery அப்படிதான் நம்ம பார்க்கணும். சரி, ஃபர்ஸ்ட் when theft is robbery ஒரு 5 பாயிண்ட் எழுதிக்கோங்க. 5 பாயிண்ட்ஸ் ரொம்ப முக்கியம் ராபரிக்கு. கொஸ்டின் வந்து ராபரில இருந்து கேட்டுட்டே இருப்பாங்க கொஸ்டின். when theft is robbery அப்படின்ற கொஸ்டின் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. when extortion is robbery கேட்டிருக்காங்க. அதே மாதிரி எக்ஸ்டார்ஷன் அண்ட் ராபரிக்கு டிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். when theft is robbery, first for committing theft or carrying the theft property. First, committing the theft or carrying away the property, theft property. அடுத்தது the offender for that end, அதாவது அந்த திருட்டு செய்வதற்கோ அல்லது திருட்டு சொத்தை எடுத்து செல்வதற்கோ, the offender for that end. இரண்டாவது, திருடுவதற்கோ அல்லது திருட்டு சொத்தை எடுத்துக்கொண்டு செல்வதற்கோ, அதான் மூணாவது voluntary causes or attempts to cause to any person. இது மூணாவது voluntary causes or attempt to cause to any person. எதுக்காக? for that end ன்னு சொல்லிடுறாங்க முன்னே. நாலாவது for death, hurt or wrongful restraint. death, hurt or wrongful restraint. அடுத்தது இது மட்டும் இல்ல, fear of instant death, hurt or wrongful restraint. fear of instant death, hurt or wrongful restraint. அதாவது அந்த செயலை வந்து அடுத்து ஒரு காயத்தை ஏற்படுத்துவதற்கோ அல்லது கொலை செய்வதற்கோ அல்லது சட்டத்துக்கு புறம்பாக அவரை அடைத்து வைப்பதற்கோ, கட்டி போடுறது, இதெல்லாம் அவரை கண்ட்ரோல் பண்றது, 2 பேர் சேர்ந்து பிடிச்சி வச்சுக்கிறது, இந்த மாதிரி கையை காலை கட்டி போடுறது, இதெல்லாம் wrongful restraint. இது வந்து பண்ணலாம். அல்லது ஃபியர் ஆஃப் இன்சிடென்ட், இதெல்லாம் பண்ணலன்னா உன்னை நான் கொலை பண்ணுருவேன், உன்னை எங்கேயே அடிச்சு போட்டு போயிடுவேன், உன்னை எங்கேயே கட்டி போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டல். ஸோ இந்த செயலெல்லாம் செஞ்சாங்கன்னா அது வந்து ராபரி. நெக்ஸ்ட், ஸோ தெஃப்ட்ல நோ ஹார்ம், இங்கேயும் அந்த காயம் எதுவும் இருக்காது. எக்ஸ்டார்ஷன்ல அப்படி அச்சுறுத்துவாங்க தவிர அந்த காயம் எதுவும் ஏற்படாது. அச்சுறுத்தி அவங்களே கொடுத்துருவாங்க, கொடுத்துட்டா எக்ஸ்டார்ஷன் அங்கேயே முடிஞ்சிது. அதுக்கு ஒரு படி மேல அப்பவும் கொடுக்கலன்னா இவங்க நான் அவனை குத்திடுவேன்னு சொல்றாங்க பாருங்க, அதை குத்துறாங்களோ இல்ல காயத்தை ஏற்படுத்துறாங்களோ அல்லது ஒரு கட்டி போடுறாங்க, கட்டி போட்டுட்டு இவங்களே கழட்டிக்கிறாங்க, அப்போ ராபரி வந்துடும். ஸோ அதுக்கு முந்தைய ஸ்டேஜ் தான் எக்ஸ்டார்ஷன். சரி, அடுத்தது 309ல 3 when extortion become robbery. when theft is robbery பார்த்துருக்கோம் நம்ம. அடுத்தது when extortion become robbery. First point, at the time of committing the extortion. The time of committing the extortion. So extortion, அச்சுறுத்தி பொருள் பறிக்கும் பொழுது, in the presence of the accused. accused வந்து அங்க இருக்கணும். accused என்ன பண்ணணும்? put fear of instant death, hurt or wrongful restraint to that person or to any person. Induces the person so put in fear to deliver then and there. இந்த then and thereன்றத அண்டர்லைன் பண்ணிட்டு உடனடியாக then and there itself. அப்போ உடனே வந்து என்ன பண்ணணும், அவரு அந்த பொருளை கொடுக்கணும் அப்படின்றதான். ஓகேங்களா? ஸோ அட் தி டைம் ஆஃப் கமிட்டிங் தி எக்ஸ்டார்ஷன், put fear of instant death, hurt or wrongful restraint to that person or any person. Induces the person so put in fear to deliver then and there. முக்கியம். ஓகே, இப்போ எக்ஸ்பிளனேஷன் என்ன சொல்றாங்க? Explanation, the offender is said to be present if he is sufficiently near to put the other person in fear of instant death or instant wrongful restraint. அதாவது என்ன சொல்றாங்க, sufficiently near to put the other person fear அப்படின்றாங்க. sufficiently near அப்படின்னா என்ன? sufficiently nearன்ற வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு டிஸ்டன்ஸ் இருந்தா போதுன்றாங்க. அக்யூஸ்ட் வந்து டிஸ்டன்ஸா இருக்கலாம், ஆனா அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கணும்? அவர் சொல்லி இவர் பயப்படுற அளவுக்கான தொலைவுல தான் இருக்கணும். அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு டிஸ்டன்ஸ் இருந்தால் போதும். அக்யூஸ்ட் வந்து அந்த சீன் ஆஃப் அக்கரன்ஸ்ல அங்கேயே இருக்கணும்னு அவசியம் இல்லை.
அவர் வந்து அச்சுறுத்தல் ஏற்படுத்துவதற்கான தூரத்துல கூட இருக்கலாம். ஓகேங்களா? இதுதான் வந்து ராபரி. டக்காய்டி, கூட்டுக்கொள்ளை. ராபரிக்கும் டக்காய்டிக்கும் என்ன வித்தியாசம்? இங்க 5 or more person. இந்த 5 or more personல பிரசன்ட் அண்ட் எய்டிங், அங்க அந்த குற்ற சம்பவ இடத்துல ஆஜராயிருக்கிறவங்களும் வருவாங்க, அவங்களுக்கு உதவி பண்றவங்களும் வருவாங்க. கன்ஜாயின்ட்லின்ற வார்த்தை வந்து யூஸ் பண்றாங்க. கன்ஜாயின்ட்லி நம்ம வந்து டக்காய்டி பார்த்துட்டு இருக்கோம் 310 செக்ஷன். தென் 5 or more persons conjointly அப்படின்னா ஒத்து இசைந்து, அதாவது ஒத்து இசைந்துன்னா என்னது? ஒற்றை குறிக்கோளோடு அப்படின்னு சொல்லலாம். ஒரே எய்ம் தான் உங்களுக்கு, கூட்டு கொள்ளை அடிக்கணும், அவ்வளவுதான். எல்லாரும் சேர்ந்து கொள்ளை அடிக்கணும் ஒன்னா. conjointly commit or attempt to commit a robbery or where the whole number of persons conjointly committing or attempting to commit a robbery. Persons present and aiding, இந்த வார்த்தை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. Persons present and aiding such commission or attempt so and so. Every person so committing, attempting or aiding is said to commit deceit. ஸோ அந்த இடத்துல வந்து பிரசன்ட் ஆனவங்க, உதவி பண்ணவங்க யாரா இருந்தாலும் எல்லாருமே அங்க லைபிள் சொல்லுது. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 395ல ஓல்டு ப்ரொவிஷன்ல 391, இது வந்து 395. இதுல வந்து என்ன பண்றாங்க? 10 years ஃபைன் தராங்க. 10 years ஃபைன் டெகாய்டி. அதே வந்து அவங்க வந்து அந்த காசிங் டெத்து, ஹர்ட் ஆர் இன்ஜுரி வருது இல்லையா, அந்த டெத்து வந்துச்சுன்னா அப்போ வந்து என்னது, இவங்களுக்கு டெத்தே வருது. இஃப் எனி ஒன் ஆஃப் 5 or more person who are conjointly committing டெகாய்டி commits murder, இந்த 5 பேர்ல ஒரு நபர் வந்து மர்டர் பண்ணிட்டாங்கன்னா எவ்ரி ஒன் ஆஃப் தோஸ் பர்சன் ஷால் பி பனிஷ்ட் வித் டெத். ரொம்ப டேஞ்சரஸான ப்ரொவிஷன் இது. ஸோ இந்த 5 பேர்ல யாராவது ஒருத்தர் in order to commit robbery ஒரு அட்டம் பண்றாங்க, அதுல வந்து ஒருத்தர் இறந்துடுறான்னு வச்சுக்கோங்க, அப்போ இந்த 5 பேருக்குமே தான் ஷால் பி பனிஷ்ட் வித் டெத். 396 ஓல்டு ப்ரொவிஷன், நியூல 310ல சப்செக்ஷன் 3, செக்ஷன் 3, 310ல சப்செக்ஷன் 3. ஸோ தெஃப்ட், எக்ஸ்டார்ஷன், ராபரி, டெகாய்டி, இந்த 4த்துக்குமான வித்தியாசத்தை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதுல தெஃப்ட்ல ஒரு 5 எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க, அதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அதுல இருக்கிற இல்லுஸ்ட்ரேஷன் நான் சொன்னது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நீங்க கிளாஸ் சொல்ல போதும். ஏதாவது டவுட்ஸ் எதாவது இருந்தால் நீங்க கேட்கலாம். நீங்க சைட்டேஷன் எதுவும் சொல்லலை, ரொம்ப சொல்லுங்க. ஏதாவது எனி டவுட்ஸ்? கமிட் மர்டர்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு எவ்வளவு? இந்த 5 பேர் இருக்கிறாங்க இல்லையா, இந்த 5 பேர்ல யாராவது ஒருத்தர் in order to commit robbery, 5 பேர்ல யாராவது ஒருத்தர் மர்டர் பண்ணிட்டாலும் 5 பேரும் shall be punished with death. Not 396 IPC. Thank you sir. Any doubts sir? ஓகேங்க சார், கிளாஸ் ரொம்ப அருமையா இருந்துச்சுங்க சார். தெளிவா சொல்லி கொடுத்தீங்க. ஒரு கண்டினியூ செஷன். ரொம்ப நன்றி. Thank you. Thank you sir. Thank you sir.